முதல்வர் ஸ்டாலினுக்கு கச்சதீவு காய்ச்சல் வந்துவிட்டது. மீனவ அமைப்பின் பிரதிநிதி குற்றச்சாட்டு. சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த 21 இந்தியர்கள் கைது. ஹக்கீம் கூறும் குறுக்கல் மட புதைகுழி ரகசியம் உடைக்கும் ஸ்ரீதரன். காணாமல் போன லலித் குகன் மீதான விசாரணை முன்னாள் MBCIDயில் வாக்குமூலம். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதியமைச்சர் ஹசனவின் அறிவிப்பு. யாழ் நல்லூர் கோவில் விசேட வழிபாட்டில் சபாநாயகர். விடுதலை புலிகள் சிங்களவர்களை படுகொலை செய்தது மனித படுகொலை இல்லையா? அதற்கு யார் நீதியை பெற்றுக் கொடுப்பது? அசீப் எதிர்சிங்க. சஜித்தின் வீடமைப்பு திட்ட முறைகேடு விசாரணைகள் ஆரம்பம். தமிழகத்தில் தேர்தல் வரும் போதெல்லாம் கச்சதீவு விவகாரம் காய்ச்சலாக மாறுவது வழமையான விடயம் என தெரிவித்த யாழ் மாவட்ட மீனவ அமைப்பின் பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் எமது மக்கள் பதற்றமடைய மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கச்சதீவு இலங்கைக்குரிய இடம், அதை தமிழகம் கேட்பது நியாயமற்றது. இதை ஏற்கனவே நாங்கள் பல தடவை வலியுறுத்தியுள்ளோம். தற்போது இந்தியாவில் தேர்தல் வர இருக்கிற நிலையில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கச்சதீவு விவகாரத்தை பூதாகரமாக மாற்றி அரசியல் செய்ய பார்க்கிறார். கடந்த தேர்தலின் போதும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் தற்போதைய தமிழக முதல்வராக இருக்கிற ஸ்டாலினும் கச்சதீவை மீட்கப் போகிறோம் என தமிழக மீனவ மக்களிடம் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதே போன்று இம்முறையும் கச்சதீவை இந்தியா மீள எடுப்பது தொடர்பில் மத்தியில் பேசப் போகிறோம் என தமிழக மீனவர்களை மாற்றும் நாடகம் ஆரம்பமாகியுள்ளது. கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக ஏற்கனவே நீதிமன்றம் அறிவித்துவிட்டது. கச்சதீவை நாம் பெற்றபடியால் அதேபோன்று 8 மடங்கு பெரிய கடல் பகுதியை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளோம். ஆகவே எமது மீனவர்கள் கச்சதீவு தொடர்பில் பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். எல்லை தாண்டி எமது கடற்பகுதிக்குள் வருகை தந்தால் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யும் என தெரிவித்தார். சுற்றுலா விசா மூலம் நாட்டுக்கு வந்து விசா காலாவதியான பிறகும் கிருளப்பனை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து ஆன்லைன் சூதாட்ட மோசடியில் ஈடுபட்டிருந்த 21 இந்திய பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவினரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைத்து இந்திய பிரஜைகளும் 22 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அவர்களை இந்தியாவுக்கு உடனடியாக நாடு கடத்துவதற்காக வெளிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறுக்கல் மட புதைகுழி அகழ்வு செய்யப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் தெரிவிக்கிறார். 90ஆம் ஆண்டுகளில் இருந்து பல்வேறு அமைச்சரவை அந்தஸ்துகளை பெற்ற ஹக்கீம் அப்போதெல்லாம் இது தொடர்பில் எந்த கருத்தையும் கூறவில்லை. இந்த நிலையில் தற்போது இந்த கருத்தை கூறினால் செம்மணி விவகாரத்தை குழப்பலாம் என்ற நிகழ்ச்சி நிலை யாரோ ஒருவர் ஹக்கீமுக்கு வழங்கியிருப்பாரோ என்ற சந்தேகம் எழுவதாகவும், இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை ரவு ஹக்கீம் 6 தடவைகள் கிளிநொச்சியில் சந்தித்திருந்ததாக தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதன்போது ஹக்கீம் தனது பிரத்யேக சமையல்காரரை அழைத்து வரவும் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வளவு நல்லெண்ணங்களையும் விடுதலை புலிகளின் தலைவர் வெளிப்படுத்தியதாக ஸ்ரீதரன் இதன்போது சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் மற்றும் குகன் மீதான விசாரணை தொடர்பில் JVPயின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான அஜித்குமார நேற்று கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்தார். கோட்டபய பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் 2010ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் மற்றும் குகன் மீதான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அஜித்குமார 10/12/2010 அன்று மக்கள் போராட்ட இயக்கம் யாழ்ப்பாண நகரில் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்த லலித் குமார் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்காக நான் யாழ்ப்பாணம் சென்றபோது அந்த இருவருமே கடத்தப்பட்டனர். இந்த சம்பவம் அப்போதைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தலின் பேரில் நடந்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறு ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நாங்கள் கூறினோம். இந்த அரசாங்கத்தின் போது தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் எனக்கு அறிவித்திருந்தது என தெரிவித்துள்ளார். வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், செம்மணி மனித புதைகுழி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும். இதற்கு அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது. வடக்கு மனித புதைகுழிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும். உண்மைகள் வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார்.
சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் வேலணை சாட்டி கடற்கரையோரத்தில் காணப்படும் சாத்தலைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாட்டி கடற்கரையை தூய்மையாக்கும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். அதுடன் குறித்த நடவடிக்கையின் போது அகற்றப்படும் சாதாலைகள் தாவரங்களுக்கான சிறந்த பசலையாக பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதால் குறித்த சாதாலையை மிக குறைந்த விலைக்கு பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆடி அமாவாசை தினத்துக்கு முன்னராக குறித்த செயற்பாட்டை பிரதேச சபை மேற்கொள்ள உள்ளதால் கடற்சாதாலைகளை பெற விரும்புவோர் வேலணை பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு உரிய கட்டணங்களை செலுத்தி தேவையான கடற்சாதனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன யாழுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். குறித்த வழிபாட்டு நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றது. அத்தோடு யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு விஜயம் செய்துள்ள சபாநாயகர் பல்வேறு இடங்களுக்கு செல்லவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனொரு அங்கமாக நேற்று மாலை நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. To celebrate 100th birthday of Sri Lankan elite intellectual Swami Vivekananda. Tomorrow we are going to open his statue in Manipai. So I came to that ceremony today. விடுதலை புலிகள் சிங்களவர்களை படுகொலை செய்தது இது மனித படுகொலை இல்லையா? இதற்கு யார் நீதியை பெற்றுக் கொடுப்பது? பழைய செம்மணி புதைகுழி தற்போது தோண்டப்படுகிறது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் மனித படுகொலையாளிகளாகவும் பயங்கரவாத வீரர்களாகவும் சித்தரிக்கும் நிலை தற்போது காணப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை நடுநிலையான வகையில் செயற்பட வேண்டுமென நாட்டுக்கான தேசிய அமைப்பின் செயலாளர் அசேப் எதிரிசிங்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்துக்கு முன்பாக வியாழக்கிழமை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நாட்டில் இடம்பெற்ற 30 ஆண்டுகால யுத்தத்தால் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒட்டுமொத்த மக்களின் மனித உரிமைகள் மீறப்பட்டன. இவ்வாறான நிலையில் ஒரு பகுதியை மாத்திரம் இலக்காக கொண்டு அவதானம் செலுத்தப்படுகிறது. இலங்கை இராணுவத்தினர் மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பினால் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 100 தாக்குதலின் படங்களை ஐக்கிய நாடுகள் சபையின் காரியாலயத்துக்கு முன்பாக காட்சிப்படுத்தியுள்ளோம். விடுதலை புலிகளின் அமைப்பினால் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். விடுதலை புலிகள் அமைப்பினால் சிவில் பிரஜைகளின் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது. இவற்றை ஆராய்வதற்கு காலை விடுத்து இலங்கை இராணுவத்தினர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. யுத்தத்துக்கு தலைமை தாங்கியவர்களை மனித படுகொலையாளர்களாக மாற்றி மற்றும் பயங்கரவாதி வீரர்களான செயற்பாடுகள் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் இதற்கு இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இடமளிக்கக்கூடாது. இந்த நாட்டில் இன்றும் நாட்டுப்பற்றுள்ளவர்கள் உள்ளார்கள். போலியான மனித உரிமைகளுக்கு ஐநா சபை அடிபணியக்கூடாது. உண்மையை ஆராய வேண்டும். விடுதலை புலிகள் சிங்களவர்களை படுகொலை செய்தது இது மனித படுகொலை இல்லையா? இதற்கு யார் நீதியை பெற்றுக் கொடுப்பது? பழைய செம்மணி புதைகுழி தற்போது தோண்டப்படுகிறது. சிங்களவர்களின் படுகொலை புதைகுழிகளை யார் அகழ்வது? மக்கள் ஆணைய அரசாங்கம் மலினப்படுத்தக்கூடாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை நடுநிலையான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச அமைச்சராக பதவி வகித்த 2015-2019 காலத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்தார். வீடமைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவர் தலைமையில் அவ்வமைச்சின் நிலையான விசாரணை பணியகத்திடம் இவ்விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த வீடமைப்பு திட்டங்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து அமைச்சு மட்டத்திலான விசாரணைகள் முன்னெடுக்க கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். குறித்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் தேர்தலை மையப்படுத்தி அதற்கான விளம்பரங்களுக்கு பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று மரமுனை இணைப்பு வீதி நீண்ட காலமாக உடைந்து காணப்பட்ட நிலையில் பருத்தித்துறை பிரதேச சபையின் நிதி ஒதுக்கீட்டில் செம்பியன்பற்று பாலத்தின் புனரமைப்பு வேலைகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகியது.
இவ்வீதியில் காணப்படும் பாலத்தின் உடைவால் செம்பியன்பற்று மற்றும் மாமுனை கிராம மக்கள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளதோடு முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் தமது பாடசாலை பயணத்தில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் செம்பியன்பற்று மாமுனை வழியாக வரும் அரச மற்றும் தனியார் பேருந்துகள் தமது போக்குவரத்துக்கு தட்ட பயணத்தில் இந்த பாலத்தினை காரணம் காட்டி தமது பணியினையும் புறக்கணித்த சந்தர்ப்பங்களும் உள்ளது. மற்றும் கடந்த 2ஆம் தேதி பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதி செம்பியன்பற்று மாமுனை மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த வீதியையும் பாலத்தினையும் பார்வையிட்டு 2 கிழமைகளில் இதற்கான புனரமைப்பு வேலைகள் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டது.